பாருங்கப்பா, இன்றைக்கி அம்மா சோப்பு செய்கிறதுக்கு மூலிகை எல்லாம் பிடுங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம்ப்பா ஆறுறதுக்கு. இது வந்து பப்பாளி, இது வந்து கருங்கொல்லன்னு சொல்லுவாங்க. நல்லா சோப்பு சூப்பராக இருக்கும்ப்பா. இது வந்து இது ஒரு மூலிகை, உண்ணி செடின்னு சொல்லுவாங்க. இது அம்மான் பச்சரிசி, அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்கப்பா. சோப்பு செய்கிறது பருவு மருவு இதெல்லாம் வராது. இது வந்து குப்பைமணி இப்போ தான் கழுவி வச்சுருக்காங்க, அதனால் அப்படியே ஈரமாக இருக்குது. இது வேப்பந்தழை, இது வேப்பந்தழை எல்லாம் போட்டு தான்ப்பா எல்லாம் அப்படியே சாறு எடுத்து இதில் அப்படியே சோப்பு செய்கிறோம்ப்பா. நல்லா ஹாஸ்டல் பிள்ளைய அவங்களாம் பருவாக இருக்குது கருப்பாக இருக்குன்னாலும் பூரா சரியாயிருதுன்னு பூரா வாடிக்கையாக வாங்கிக்கிறாங்கப்பா. ஒரு வருஷமாகவே வாங்கிக்கிறாங்கப்பா. இந்த சோப்பு வந்து இதை வச்சு தான் இப்போ செய்கிறேன். பயோஎன்ஜிம் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்ப்பேன். இப்போ இந்த சோப்பு தான் பூரா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த இலையெல்லாம் வச்சு இந்த மூலிகை எல்லாம் வச்சு அப்படியே சாறு எடுத்து அதிலையே சோப்பு செஞ்சுருவேன்ப்பா. சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சு ஒரு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. சூப்பராக இருக்கும்ப்பா. வேணுமுங்கிறவங்க வாங்கி பயனடைஞ்சுக்கோங்கப்பா. இதான்ப்பா அந்த சோப்பு, குப்பைமணி சோப்பு. நாங்கள் எந்த கலருக்கு எதுவும் போட மாட்டேன், அப்படியே எந்த கெமிக்கலும் கலரு எதுவும் போட மாட்டேன். சூப்பராக இருக்கும்ப்பா. வேணுங்கிறவங்க வாங்கி பயனடைஞ்சுக்கோங்கப்பா.